ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளை லைக் பண்ணி சாப்பிட்ற நெய் முந்திரி கேக் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த 1 கப் அளவுக்கு முந்திரியை வச்சு நம்ம 1 கிலோ அளவுக்கு நெய் முந்திரி கேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாங்க. அதே கப்பால் அளந்து 3 கப் சர்க்கரை அளந்து எடுத்துக்கலாங்க. நெய் 300 ml கிட்ட எடுத்துக்கலாங்க. மில்க் பவுடர் ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துக்கலாங்க. ஒரு கப் முந்திரியை எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியில் சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. முந்திரி ஊறிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சி போகணும், அந்த மாதிரி இருக்கணும். ஊற வச்ச முந்திரி பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பை தண்ணீர் அளவாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாணலி எடுத்துக்கலாங்க. இந்த வாணலியில் சர்க்கரையை அளந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் முந்திரிக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. முந்திரி கேக் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. நம்ம சர்க்கரையை அளந்து சேர்த்துனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை சர்க்கரையோடு சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையும் முந்திரி பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. வாணலியை நம்ம அடுப்பில் வைக்காமல் கீழே வச்சே தான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சர்க்கரையும் முந்திரி பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அனலில் வைக்கணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அனலில் வச்சுக்கலாங்க. அனலில் வச்சுட்டு கைவிடாமல் கலக்கணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும், கருப்பு கருப்பாக வரும். அதனால் அனலை சிம்மில் வச்சுட்டு பருப்பு கடையிற மற்ற பேக் சைடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலக்கறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. முந்திரியும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் கூட நம்ம விடக்கூடாது, கலரிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கெட்டியாகுதுங்க. முந்திரி பேஸ்ட் வேக வேக ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ கொஞ்சம் திக்காக வந்துருக்குதுங்க. மறுபடியும் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. நெய் நான் வீட்டிலேயே காய்ச்சி ரெடி பண்ண நெய்ங்க. அது எப்படி ரெடி பண்ணுறேங்கிறது வீடியோவை நான் லிங்க்கில் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
முந்திரி பேஸ்ட்டு வேக வேக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கலரிகிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா அடியில் செட்டில் ஆயிரும், கருப்பாக வரும். அதனால் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணுங்க. முந்திரி பேஸ்ட்டு நல்லா வெந்து கரெக்டாக நுரையாக வருது பாருங்கள். திருப்பியும் நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கணும். முந்திரி பேஸ்ட்டு நல்லா கெட்டியாகிருக்கு பாருங்கள். முந்திரி கேக் ரெடி பண்ண ஃபஸ்ட்லேருந்து முந்திரி கேக் ரெடி ஆகிற வரைக்கும் நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முந்திரி பேஸ்ட்டு நல்லா ரெடியாகி கெட்டியாகிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கலாம். பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு நல்லா திக்காக வந்திருக்கு. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அனலை சிம்மில் வச்சே தான் முழுவதும் இந்த முந்திரி கேக் ரெடி பண்ணணும். முந்திரி பேஸ்ட் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் திருவி போட்டுக்கலாம். முந்திரி பேஸ்ட்டில் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அடுப்புலேருந்து இறக்கிட்டு தான் நான் அந்த நெய் ஆட் பண்ணுறேன். அந்த சூட்டோடவே அந்த நெய்யை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முந்திரி பேஸ்ட்டு சூட்டிலேயே நம்ம சேர்த்துற நெய் பூரா உறிஞ்சிக்கும். ஆல்மோஸ்ட் முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. முந்திரி பேஸ்ட் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி கேக்கை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் சேர்த்த முந்திரி கேக்கை ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக கிளாஸியாக நெய் கேக்கை லெவல் பண்ணியாச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஓரங்களில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம்.
ஷார்ப் நைஃப் வச்சு டைமண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே ஷேப்பில் அதே ஸ்ட்ரக்சரில் அழகாக டேஸ்டியான நெய் முந்திரி கேக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களில் இருக்கிற பீஸை எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்கிற பீஸ் எடுத்தோம்னா தான் அடுத்த பீஸ் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும், ஈஸியாகவும் எடுத்துடலாம். அதனால் ஓரங்களில் இருக்கிற பீஸை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக எடுத்திருக்கோம். பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே ஸ்ட்ரக்சரில் நெய் மணத்தோட நெய் முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டிலையே ரெடி பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நெய் முந்திரி கேக்கு சூப்பராக சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குதுங்க. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.